ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் பால் சேர்த்து பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். அது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைமு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 2-3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு குண்டு வெல்லத்தை எடுத்துகிட்டு இதை அப்படியே இடித்து வச்சுருக்கேன் 1-2. ஸோ இதை தண்ணி விட்டு பாகு காச போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பாகு காசிக்கலாம். ஏன்னா இதில் குப்பை தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறோம். பாருங்கள், இங்கே பாசிப்பருப்பு வெந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டாவே போதும். ஸோ இது சூடாகட்டும். பாசிப்பருப்பை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்லா மசிஞ்சிருக்கு. வெல்லமும் கரைஞ்சிருச்சு. பாருங்கள், மேலே தூசி மாதிரி இருக்குது. அதை வடித்து இந்த வெந்த பாசிப்பருப்போடையே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடலாம். பாசிப்பருப்பும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். ஸோ இங்கே 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இதுலேயே கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக நெய்யில் போட்டு வதக்கி சேர்த்துக்கிறதுக்கு. ஸோ 2 ஏலக்காவை தூள் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கொதிக்க விட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். தேங்காய் பால் சூடாக சேர்த்தோம்னா வெல்லத்துக்கும் அதுக்கும் திரிஞ்சு போயிடும். ஸோ தேங்காய் பால் இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தேங்காய் அரைச்சதை வடிகட்டி இதோடு சேர்த்திக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இது சூடு பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் தேங்காயை இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே நீங்கள் முந்திரி திராட்சையும் சேர்த்திக்கலாம் வேணும்னா. நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும் தான் சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த கலருக்கு வந்துருச்சு. இதை பாயாசத்தை கூட சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கெல்லாம் விடக்கூடாது, முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியேவும் குடிக்கலாம். இது அப்பளத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.